சுய தொழில் ஜெயிக்கிறதுக்கு வந்து என்னன்னா காசியில பகுதி அவினாசி. அது காசி போக முடியாதவர்கள் அவினாசி அப்பர் கோவிலுக்கு போனாருன்னா அவங்களுக்கு ஜெயமாகும். இந்த ஜாதகத்துல காசி ஜாதகம்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் காசியே போக முடியாதவங்க அவினாசி அப்பர் கோயில் போனா காரியம் ஜெயமாகும். புரியுதுங்களா? அப்போ அந்த காசியில பகுதி அவினாசி. அந்த அவினாசி அப்பர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த கோவில்ல ஒரு முதலை வந்து 3 வயசு பாலகனை முழுங்கிருச்சு. அப்போ அந்த தாய் தப்பன் கவலையோட போயிட்டாங்க. அப்போ திரும்ப 3 வருஷம் கழிச்சு அந்த கோயிலுக்கு வந்து அவினாசி அப்பர் கிட்ட முறையிடுறாங்க. இப்படி 3 வயசு குழந்தைய கொண்டு வந்து நான் பறிகொடுத்து 3 வருஷம் ஆச்சே, எனக்கு குழந்தையும் பிறக்கல, எனக்கு எந்த பதிலுமே இல்லையே, உன்னை வந்து அவ்வளோ இதா சொல்றாங்களே, எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஏதாவது தர முடியுமா என் குழந்தைய அப்படின்னு ஒரு வரம் கேக்குறாங்க. எப்பவுமே அவங்க வந்து ஒரு குழந்தைய பறிகொடுத்தவங்க வருத்தத்தோட தானே கேட்பாங்க. அந்த மாதிரி வருத்தத்தோட கேட்கும்போது அப்போ அவினாசி அப்பர் என்ன பண்றாருன்னா 6 வயசு குழந்தையா, இறக்கும்போது 3 வயசு, 3 வருஷம் கழிச்சு வந்து அவங்க கேட்கும்போது 6 வயசு குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தது. அந்த மாதிரியான அவினாசி அப்பர் கருணாம்பிகை, அம்மா பேரு கருணாம்பிகை, அவினாசி அப்பர். அங்க என்னன்னா சுயதொழில் ஜெயிக்கிறதுக்கு அந்த கோவிலை கும்பிடும்போது கண்டிப்பா வந்து எப்பேற்பட்ட காரியங்கள் தடையா இருந்தாலும் சுயதொழில் ஜெயிக்கும். சுயதொழில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவினாசி அப்பர்கிட்ட டீல் போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு தொழில் செய்யறேன், அவினாசி அப்பரே இப்ப வர்ற வருமானத்துல 5% கொடுக்குறேன், 10% கொடுக்குறேன், டீல் போட்டு பாருங்களேன், அருமையா நடக்கும்.